அப்பர் சாமி எளிமையாக சொன்னார், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா. பக்கத்தில் வான்னு கூப்பிட்டார். நெஞ்சே நீ வா. என்ன பண்ணு தெரியுமா? நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் 4-4:30 மணிக்கெல்லாம் எழுந்து. அதுதாங்க முடியலையே. நமக்கு 7 மணி 8 மணி ஆனால் தானே அதிகாலை வேலையே வருது. அப்புறம் எங்கே சார் நாம் போய் நிலை வருமாறு எண்ணுதியல் என்று கேட்குறது? வாய்ப்பில்லை. அதனால தான் நாமெல்லாம் வேறு வகையில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு விட்டுட்டோம். அப்புறம் சாமி எளிமையாக தான் பாடினார். அவர் பாடின காலத்தில் டிவி தொலைக்காட்சியில் ஒன்றுமே இல்லை. 7 மணி 8 மணி ஆச்சுன்னா எல்லாம் உறக்கத்துக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி 11 மணி 12 மணி இல்லாமல் தூங்க முடிவதில்லை. அப்புறம் எங்கெங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறது? 6 மணிக்கு சூரியன் இந்த பக்கம் சாஞ்சார்னா எல்லாரும் ஓய்வுக்கு வந்துடுவாங்க. குடும்பத்தோடு மக்களோடு கூடி இருந்து குலாவி எல்லாம் முடிச்சுட்டு 7 மணி 8 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஓய்வுக்கு போயிடுவாங்க. காலையில் நேரமே எழுந்திருப்பதில் சிரமம் இல்லை. இன்றைக்கி நமக்கு 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கின அப்படின்னு எல்லாம் வீடு தேடி வந்து ஹோம் தேட்டராக வந்து வீட்டில் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்குது. எப்படிங்க நம்ம 8 மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும்? நமக்கு திருப்பலி எழுச்சி 8 மணிக்கு தான். மற்றவங்களுக்கெல்லாம் அப்பர் சாமி காலத்தில் 4, 4:30, 5, 5:30 வரைக்கும் போகலாம் அவங்களுக்கு. அதனால் அவர் சொன்னார், நீ சூரியன் உதயமாவதற்கு முன் கோயிலுக்கு வந்துருனார். நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய சய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி ஆதி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்று அலரா நில்லே. அலரா நில்லேன்னு அர்த்தம் அலறணுங்கிறாரு. ஆரூரா ஆரூரா அப்படி சத்தமாக கூப்பிடணும். ஆரூரா என்று அலரா நில்லே அப்படின்னு மெதுவாக படிக்கக்கூடாதுங்க, சத்தமாக சொல்லுங்கிறார். ஆரூரா ஆரூரா. திருவாரூர் தேர் நீங்கள் விழாவுக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க. இந்த வடக்கயிறை இழுக்கும்போது பார்த்து ஆரூரா ஆரூரா அப்படி உயிர் போக அடி நாதத்திலிருந்து அடிவயிற்றிலிருந்து அந்த சத்தம் வருங்க. ஆரூரா ஆரூரா அப்படி கூப்பிடணும். ஆரூரா ஆரூரா அப்படி கூப்பிட்டாலாம் அனுபவிக்க முடியாது. சத்தமாக கூப்பிடணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கூப்பிடணுங்க. அப்படி அலறி நில்